கிருபாசனம். கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்கிக் கொண்டிருந்தது. யாத்திராகமம் 37:9. நம்முடைய ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய் ஆசையோடு காத்திருக்கிற ஆண்டவர் அல்லவா? உலகத்திலே வாழுகிற மனிதர்களாகிய நம்முடைய பாவ பழக்கத்தின் நிமித்தமாய் ஆண்டவர் நம்மோடு பேச முடியாமல் போய்விடுகிறதே. நாமும் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியாமல் இன்றைக்கு தூரம் போய்விடுகிறோமோ? ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்து ஏதேன் தோட்டத்திலே அவர்களோடு உலாவும்படியாய் உறவாடும்படியாய் விரும்புகிறார். ஆனால் நடந்த காரியம் என்ன? ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட ஆதாம் பயந்து ஒளிந்து கொண்டவனாய் ஆண்டவரை எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். காரணம், அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாய் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு சென்று விடுகிறார்களே. மோசேயிடம் ஆசரிப்பு கூடாரத்தை அமைத்து அதில் கிருபாசனத்தை அமைக்க சொல்லுகிறார் ஆண்டவர். 2 கேருபீன்களின் நடுவில் உள்ள கிருபாசனத்திலே இருந்து நான் என் ஜனத்திற்கு சொல்ல வேண்டியதை உன்னிடம் பேசுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை தம்முடைய ஜனம் பாவத்திற்கு அடிமைப்பட்டால் ஆசாரியன் ஜனத்திற்காக வெள்ளாட்டுக்கடாவினை அடித்து அதன் இரத்தத்தை கிருபாசனத்திலே தெளிக்கும்படியாய் வேதம் கற்றுக் கொடுக்கிறதே. ஏனெனில் நம்முடைய ஆண்டவர் பாவம் பாராத பரிசுத்த தெய்வம் அல்லவா? கிருபை நிறைந்த ஆண்டவர் அல்லவா? நீதி தவறாத தெய்வம் அல்லவா? தவறு செய்தால் அதற்கு தண்டனையை நிச்சயமாய் கொடுக்க வேண்டுமே. ஆனால் தம்முடைய ஜனத்தின் பாவத்திலிருந்து தம்முடைய ஜனத்தை மீட்டெடுக்கும்படியாய் வெள்ளக்கடாவை தண்டிக்க சொல்லி அதை நிவர்த்தி செய்கிறதை பார்க்கிறோம். பாவம் நிவர்த்தியான பின்பு ஆண்டவர் கிருபாசனத்திலிருந்து பேசுகிறதை அறிந்திருக்கிறோமே. தேவன் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களோடு பல வருடங்கள் பேசாமல் இருந்ததை வேதம் பதிவு செய்திருக்கிறது. அவர்கள் அன்று செய்தது போல இன்று நாமும் பலியிட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் புதிய உடன்படிக்கையின்படி நமக்காக தம்முடைய குமாரனாகிய இயேசுவையே இந்த உலகத்திலே பலியாக்கி விட்டாரே. நம்முடைய பாவத்தை ஆண்டவர் அகற்றுகிறவராய், நம்முடைய தண்டனையை ஆண்டவர் நமக்கு கிடைக்காமல் செய்யும்படியாய் அவருடைய இரத்தத்தால் நம்மை கழுவி சுத்திகரித்து இருக்கிறார். இந்த புதிய உடன்படிக்கை நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்பை நாமும் பயன்படுத்த வேண்டும் அல்லவா? ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு தரும்படியாய் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கலாமா? இந்த இரத்தத்தினால் கழுவப்படுகிற பொழுது மாத்திரமே கிருபாசன தண்டையில் சேர முடியுமே.